நல்லபடியா கல்யாணத்துக்கு ஜவுளி எடுத்து முடிச்சாச்சு. காரு உனக்கு வேற எதுவும் பார்க்கணுமாம்மா? எதுனாலும் தயங்காம கேளு. ஏன்னா கல்யாணத்துக்கு நாள் கம்மியாக தான் இருக்கு. எல்லாம் இன்னைக்கே வாங்கியாச்சுன்னா வேலை முடிஞ்சது பார்த்தியா? எதுவும் மறந்துட்டியா? எதுனாலும் என்கிட்ட சொல்லு, வாங்கிடுவோம். இல்லத்த, எல்லாம் வாங்கியாச்சு, அவ்வளோதான். வேற எதுவும் பார்க்கணுன்னாலும் பாருமா. வேணாம் வடிவத்த, அம்மா கூட ஷாப்பிங் வரும்போது எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டேன். ஹே குதிரவாளி, ஏதாச்சும் வேணாலும் கேளுடி, யோசிச்சு பாரு. இல்லை சக்தி, அவ்வளோதான். வேற எதுவும் எனக்கு இப்போதைக்கு ஞாபகம் வரலையே. நல்லா யோசிச்சு பாருடி. சக்தி, ஆரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுக்கு அந்த பீட்ஸ்லாம் வாங்கி கொடுக்கணும். சரி காரு, அப்போ அதை போகிற வழியில் வாங்கிக்கலாம். ஓகே சக்தி. நான் பெத்த மவராசி அடுத்த பிள்ளைய போய் என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்கா. நம்ம திருக்காணிக்கிட்ட ஒன்றும் கேட்க மாட்டுக்கா. ஏட்டி திருக்காணி, உனக்கு எல்லாம் வாங்கிட்டல்ல, வேற எதுவும் வாங்காம இருக்கியா? எல்லாம் வாங்கியாச்சு வாங்கியாச்சு. ஏன் வடிவத்த, அவள்கிட்ட கேட்டேன்னு என்கிட்டயும் கடமைக்கு கேட்குறியாக்கும்? அடியே லூசு சிரிக்கி, அத்தையை பற்றி என்ன நினைக்க? நடிக்காதத்த, இப்பெல்லாம் அவ தான் உனக்கு பெருசா போயிட்டா. அவ மேலதான் உனக்கு ரொம்ப பாசம் இருக்கு. சீ கழுத, உன் மேலே பாசம் இல்லாமையாட்டி உனக்கு பிடிச்ச புடவையெல்லாம் வாங்கி தந்தேன். நம்பிட்டாங்க. இந்த கதையெல்லாம் அவள்கிட்டயே வச்சுக்கோ, என்கிட்ட சொல்லாது. எப்படி பேசுறா பாருமா அந்த பிள்ளை, நல்ல வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவா. அப்படியே என் தம்பி மாதிரி தான், கோவம் மட்டும் மூக்குக்கு மேலே வந்துடும். அப்ப இருக்காதா? என் பேத்தி என் மவனை போலதான் வருவா. சரி டி, இப்படியே நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எப்ப கிளம்ப? அஞ்சலியும் அவள் அப்பாவும் பில் போட்டுட்டு இருக்காவலாமா, வரட்டும் கிளம்புவோம். அப்புறம் இங்கே என்ன சோழி நம்மளுக்கு, அதான் எல்லாம் எடுத்தாச்சே. கட்டப்பையெல்லாம் ஒன்றும் கொடுக்குற மாதிரி தெரியல. போட்டி போய் நின்று எவ்வளோ ரூபாய்க்கு துணி வாங்கியிருக்கோம். கட்டப்பை நிறைய வாங்கிட்டு வா போ. அதுக்கு பெரிய பேக் ஏதாவது தருவாவ, கட்டப்பையெல்லாம் எங்கோடி கேட்க? ஏன் வடிவு, நம்ம என்ன குறைச்சலாவா துணி எடுத்திருக்கோம்? கல்யாணத்துக்கு 80 ரூபாய்க்கு சவளி எடுத்திருக்கு. 1000 ரூபாய்க்கு என்னத்தையாவது எடுத்தாலே கட்டப்பை கேட்கும். 80 ரூபாய்க்குல எடுத்திருக்கு. நிறைய கட்டப்பை வாங்குவோம் வாட்டி. எம்மா நீ வேற, நல்ல பெரிய கடை பார்த்தியா, நல்ல பெரிய பெரிய பேக்காக தருவாவ. நம்ம போய் கட்டப்பைக்கு நின்னோன்னு வையன், அந்த பேக்கு தராமல் போயிடுவாவோ. பேசாம இரு. சக்தி மாமாவை பாரு, இப்ப பார்த்தாலும் அவகிட்டே போய் கொலைவாரு. இது கல்யாணத்தை நடக்க விட்டாதானே. ஏய்யா சக்தி, என்னம்மா? எல்லாருக்கும் வயிறு பசி வந்திருக்கும், நேரம் ஆயிட்டு பார்த்தியா? போகிற வழியில் நல்ல ஹோட்டலாக பார்த்து நிறுத்து, எல்லாரும் சாப்பிட்டு போயிடுவோம். சரிம்மா. உங்க அத்தைக்காரிய பாத்தியாட்டி, கட்டை போய் வாங்க மாட்டாளாம். எவ்வளவு திமிரு இருக்கும். வாத்தி இருக்கானே, நம்ம போய் கேட்டு வருவோம். நீ கிளவி, கொஞ்ச நேரம் பேசாம இருக்க மாட்டேன்? என் மண்டுக்குள்ள இப்ப எவ்வளவு விஷயம் ஓடுது தெரியுமா? நானே செம்ம காடுல இருக்கேன். இந்த கல்யாணம் நடந்துருமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் என் வயிற்றுல புளிய கரைக்கி. நீ என்னன்னா ஆஃப்டர் கட்டமை காண்டி 10 நிமிஷமா பேசிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு சும்மா இரு. ஏட்டி, நான் இப்போ கட்டை போய் தானே கேட்டேன், அதுக்கு ஏன் என்ன வருத்து வரா? சல்லு சல்லுல விழுறா. எம்மாடி அம்மா, உன்னையெல்லாம் உங்க ஆத்தை எப்படிதான் வளர்த்தால தெரியல. நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி சடு சடுன்னு விழுறா. ஊருக்கு பேய்கிட்டு அந்த சீத்தாவை பார்த்து 4 கேள்வி கேட்கேன். என்ன ஓவியமா பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கா, அதுவும் பொட்ட பிள்ளைய. ஐயோ கிளவி, சத்த நேரம் மூடு, வாய மூடு. ஏமா, அது கட்டி இந்த திருக்காணிக்கிட்ட என்ன சண்டை போட்ட? கத்திட்டு கிடக்க மாதிரி இருக்கு. இவகிட்ட சொன்னா மட்டும் தீர்த்துருவாளாக்கும். எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இவதான். என்னம்மா யோசிக்க, வயிறு பசிக்கோ? சக்தியை நல்லா ஹோட்டலுக்கு கூட்டு போய் சொல்லியிருக்கேன், போய் சாப்பிட்டுட்டு அந்தால வீட்டுக்கு போவோம். என்னம்மா? சரி வடிவு, முதல்ல அதை செய். வயிறு கபகபன்னு பசிக்கு, நிக்கவும் கழியல. செத்த நேரம் உட்காரலான்னு போனா இவ வேற சாமி ஆடுவா. இருமா, இந்த வந்துட்டாவோ, போவோம். எல்லாம் வாங்கியாச்சு, அப்போ போவோமா? சக்தி, போய் காரை எடுத்துட்டு வாப்பா. சரிப்பா. என்ன மருமவனே,
பில்லு எம்பட்டி வந்துச்சு? அது வந்துச்சு 2 லட்சத்துக்கிட்ட. ஏ அப்பா, 2 லட்சமா? ஆமா, பின்ன கல்யாணத்துக்கு ஆவாதா? 2 லட்சத்துக்கு ஜவுளி வாங்கிட்டு இந்த பேட்டியை தான் தந்து விட்டாவளோ? கட்டப்பை ஒன்றும் தரல. ஆமா, தரல. சரி வாங்க, வண்டியில ஏறுவோம். காரு வா போவோம். ஆச்சி, நீல திருந்தவே மாட்டல்ல. அங்க சுத்தி இங்க சுத்தி எங்க போனாலும் இந்த கட்டப்பையிலேயே வந்து நிக்கிற. உனக்கு என்னடி? உன்கிட்டயே கேட்டேன். உன் வீட்டுல வெள்ளை அடிக்கல பார்த்தனே, ஒரு சாக்கு பை பூரா கட்டப்பைய வச்சிருந்த, என்ன செஞ்ச? சும்மா வச்சிருந்த, அதை தூக்கி குப்பையில தானே போட்டேன். எதுக்கு இப்படி கட்டப்பைன்னு அலையிற? பேசாம வா. ஏட்டி, கடைகளுக்கு போய் பொருள் வாங்கணும்னா கட்டப்பை தேவைப்படும். சந்தைக்கு போனா காய் வாங்கி வச்சுக்கலாம், ஊருக்கு போனா 2 துணிமணி வச்சு கொண்டு போய்க்கலாம். உனக்கு என்னடி தெரியும் அதோட அருமை? உனக்கும் கல்யாணம் ஆகி பிள்ளையெல்லாம் பெற்றதுக்கு அப்புறம் தெரியும். அப்ப கேளு கட்டப்பை என்னத்துக்குன்னு. நம்ம எங்க உட்கார? இந்த பிள்ளைகள் 3 அங்க போய் உட்காந்துக்கிட்டு. அப்பா கை கழுவ போயிருக்கலாமா? வரட்டும், சேர்ந்து இருந்துக்குவோம். எப்படியோ நம்ம சக்தி மாமா கிட்ட வந்து உட்கார்ந்தாச்சு. ஏம்மா, என்னையா சக்தி? அந்த டேபிள் ஃப்ரீயா தானே இருக்கு, உட்காரலாம்ல. அஞ்சலி அப்பா வரட்டும் அப்புறம் சேர்ந்து உட்காந்துக்கலான்னு சொன்னாயா, அதான் நிக்கிறோம். இங்க வேணா வரீங்களாம்மா? 3 பேரும் சேர்ந்து இருந்துக்கோங்க. வேணாயா, கார் பக்கத்துல இருக்கல்ல, சேர்ந்து இருந்து சாப்பிடுங்க. என்ன சாப்பிட்றீங்க? எனக்கு மட்டன் பிரியாணி. எனக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். சார் உங்களுக்கு? எனக்கும் ஒரு மட்டன் பிரியாணியே கொண்டு வந்துருங்க. வேற ஏதாவது வேணுமா? ஏய் குதிரவாளு, வேற ஏதாவது வேணுமா? வேண்டாம். அப்படியே ஒரு மட்டன் சுக்கா கொண்டு வந்துருங்க. ஓகே சார், 2 மட்டன் பிரியாணி, ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், ஒரு மட்டன் சுக்கா, அவ்வளோதானே? ஆமா, அப்படியே அந்த டேபிளுக்கும் ஆர்டர் எடுத்துட்டு போயிருங்க. ஓகே சார். சக்தி மாமா, பாத்தீங்களா, உங்களுக்கு எனக்கு ஒரே டேஸ்ட். உங்களுக்கு மட்டன் பிரியாணி தான் பிடிக்கும், எனக்கு மட்டன் பிரியாணி தான் பிடிக்கும். சக்தி, ஐயோ, நல்லா தானே இருந்தா, என்னாச்சு காரு? ஏன் சக்தி சிக்கன் பிரியாணி சாப்பிட மாட்டீங்களா? ஏய், சிக்கன்லாம் சூடுடி, மட்டன் தான் உடம்புக்கு நல்லது. என் சக்தி மாமாக்கு அதுதான் பிடிக்கும். ஏன் சக்தி மாமாக்கு பிடிக்கிறது தான் எனக்கும் பிடிக்கும். சக்தி, அவ என்ன ரொம்ப கடுப்பேத்துறா. தெரியுதுல காரு, அவ உன்னை கடுப்பேத்துறான்னு. கண்டுக்காம இரு ப்ளீஸ். கண்டுக்காம இருக்கணுமா? என்னை என்னடி செய்ய சொல்ற? ஆ, நீங்க மட்டன் பிரியாணிலாம் சாப்பிட வேண்டாம், சிக்கன் சொல்லுங்க. மாமா, அவ சொல்றதெல்லாம் கேட்காதீங்க, உங்களுக்கு பிடிச்சதுதான் நீங்க சாப்பிடணும். சக்தி, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீங்க மட்டன் பிரியாணி சாப்பிட்டீங்க, அப்புறம் அவ்வளோதான், என்கிட்ட பேசிடாதீங்க. சக்தி மாமா, அவ பேசலனா போறா. சும்மா சும்மா பேச மாட்டேன் பிளாக்மெயில் பண்றாளா? என்னடி உனக்கு வேணும்? என்ன பிரச்சனை? அட பாவிகளா, இங்கேயே வந்து சண்டைதானா? சக்தி, வெயிட்டர் அண்ணா இங்கே தான் நிற்கிறாங்க. ஒழுங்கா கூப்பிட்டு சிக்கன் பிரியாணி சொல்லுங்க, இப்பவே சொல்லுங்க. சிக்கன் உடம்புக்கு சூடு மாமா, உடம்புக்கு ஒத்துக்காம போயிரும். சொல்லாதீங்க. சொல்லுங்க சக்தி. சொல்லாதீங்க மாமா. இப்ப மட்டும் நீங்க சொல்லல, நான் சாப்பிடாம போயிருவேன். மாமா, நீங்க மட்டும் இப்ப சொன்னீங்க, நானும் சாப்பிட மாட்டேன். ஏம்மா, நீ இங்க நின்று பல்ல காட்டிட்டு இரு, அங்க பாரு. ஏம்டி? ஐயோ, இந்த பிள்ளைல என்ன கோவப்பட்டு கத்திட்டு இருக்கு? எல்லாம் திருக்காணி பாக்குற வேலையா தான் இருக்கும். பேசாம அவளை இங்க கூப்பிடுமா, நீ அங்க போய் உட்காந்துக்கோ. சக்தியை பாரு, பாவம் பாம்போட உட்காந்துருக்கான். நீ அவளை என் டேபிளுக்கு கூப்பிடு, நீ அங்க போய் உட்காந்துக்கோ. இப்படியே போச்சுன்னா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். ஏட்டி அஞ்சலி, திருக்காணி என்னத்துக்கிட்டு சொல்ற? அது நம்ம வீட்டு பிள்ளை. உன் தம்பிக்காரன் கூட இருக்கா பாரு, அவதான் ஏதாவது வேணும்னே வம்பெடுத்திருப்பா, எனக்கு தெரியாதா? ஆச்சி, அந்த பிள்ளை மேல ஏன் பழகி போடுற? அது அமைதியான பிள்ளை. அமைதியான பிள்ளை நல்ல மெச்சிக்க வேண்டியதான் உங்க அமைதியான பிள்ளைய. அது சரியான ஊம குசும்பிடி. ஆச்சி, சும்மா வாய்க்கு வந்தபடி கண்டதை பேசாத. என்ன இருந்தாலும் அது எங்க வீட்டுக்கு வாழ வரக்கூடிய பொண்ணு. அந்த பிள்ளைய அது இதுன்னு சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. எம்மாடி அம்மா, ஊரு உலகத்துல இல்லாத பொண்ணெல்லாம் பிடிச்சிருக்கா?
இப்பவே தம்பி பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அலையிற சப்போர்ட்டு. சும்மா இரு ஆச்சி, உன் வாயை வச்சு எதுவும் கெடுத்து விட்டுறாத. உன் பேத்தி மாதிரி அதுவும் ஒரு பொண்ணு தானே. சும்மா கண்டபடி பேசினா பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? எம்மா நீ இதெல்லாம் சொல்ல மாட்டே. ஏன் அஞ்சலி, கடையில் வச்சு கத்தாத விடு. ஆச்சி வயசாளி, அது பாம்போல தானே இருக்கு. முதல்ல திருக்காணி இங்க கூப்பிடு. திருக்காணி, என்னத்த உனக்கு ஒரு மட்டன் பிரியாணி சொல்லட்டா? அதெல்லாம் ஒன்று வேணாம். நீ ஆச்சி கூட போய் உட்காருவியா? ஆச்சி கூப்பிட்டுட்டே இருக்கா. நான் இங்கே என் அவன் கூட உட்காந்துக்கிறேன். ஏன் வடிவத்த இவ்வளோ பெரிய டேபிள் போட்டிருக்காவ, உனக்கு இடமா இல்ல? போ தேங்கட்டி. ஏட்டி, ஆச்சி உன்னைய கூப்பிடுறவன்னு சொல்றோம்லா. இவ வேற வயசான காலத்துல சும்மாவே இருக்க மாட்டா. நான் சத்தி மாமா கிட்ட உட்கார்ந்திருந்தா அவளுக்கு என்ன பொறுக்காதோ. அஞ்சலி உன் கூட தான் உட்காந்து சாப்பிடணும் பிரியப்படுறா. அப்பயே உட்காந்து சாப்பிடு போ. ஏய் திருக்கணி, இங்க வா. நம்ம 2 பேரும் சேர்ந்து இருந்து சாப்பிடலாம். இந்த அஞ்சலி மேனிக்கு வேற வேலையே இல்ல. அவங்களுக்கு சோடி சேர்க்கணும்னா அவ புருஷனை கூட்டு வர வேண்டியதானே. கூட்டு வருவா, அதை அவகிட்ட போய் சொல்லு. போட்டி அங்கே இருந்து சாப்பிடு. போறேன் வடிவத்தை. நவளு. மேடம் உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு சிக்கன் பிரியாணி கொடுப்பா. எனக்கு மட்டன் பிரியாணி சொல்லியிருந்தேன்ல, அது வேணாம், கேன்சல் பண்ணிடுங்க. ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஓகே. ஏய் குதிரவாளி, போதுமா? நீ ஆர்டர் பண்ண ஃபுட்டே நானும் ஆர்டர் பண்ணிட்டேன். தேங்க்ஸ் சக்தி. வீட்டில் போயிட்டு உங்களுக்கு நான் மட்டன் பிரியாணி செஞ்சு தரேன். அது சரி, பிள்ளையை கிள்ளியும் விட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்டுறியா? போங்க சக்தி, நான் எங்க உங்களை கிள்ளி விட்டேன்? எல்லாத்துக்கும் காரணம் அந்த திருக்காணி தான். அந்த திருக்காணி செய்யற வேலை. நான் என்ன செய்யறதா? ரொம்ப கடுப்பு ஏத்துறா தெரியுமா? சரி சரி, எவ்வளோ நாள் இப்படி கடுப்பேற்ற முடியும்? நம்மளுக்கு மேரேஜ் ஆயிட்டுனா அவள் ஊருக்கு போயிடுவா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நானே அம்மாக்காக தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க சக்தி, உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். இது கூட பண்ண மாட்டேனா? இங்க பாருங்களேன், ஹோட்டலுக்கு வந்து சாப்பிடாம மூஞ்ச பார்த்துட்டு இருந்தா எப்படி? ஐயா சீக்கிரம் சாப்பிடு, கிளம்பு. 1 நேரம் ஆயிட்டு இருக்குல்ல. சாப்பிட்டுட்டு தாம்மா இருக்கேன். மைசன், உங்க மதரை பாத்தியா? நல்ல பிரியாணி சாப்பிட்டா உண்ட மயக்கத்துல எப்படி உறங்குறா பாரு. தூங்கிட்டு போட்டும்பா, விடுங்க. தூங்குறது தான் தூங்கட்டும், பின் சீட்ல வந்து தூங்க வேண்டியதானே. வண்டி ஓட்டுற உன் பக்கத்துல படுத்து தூங்குனா உனக்கு தூக்கம் வந்துடாதா? பயப்படாதீங்கப்பா, தூங்கிடலாம் மாட்டேன். ஆ ஆ, நீ எப்படிடே தூங்குவ? உன் ஆள் கார்ல இருக்கையில. அட சும்மா இருங்கப்பா. சோ சக்தி வேற திரும்பி திரும்பி பாக்குறாரு. மைசன், ரோட பார்த்து வண்டியை ஓட்டி எங்கேயும் கொண்டு போய் விட்டுறாதீங்க. என்ன திருக்காணி, அந்த பக்கமே பார்த்துட்டு இருக்க? அந்த வண்டியில உனக்கு வேண்டியவங்க யாரும் போறாவளா? ஆமா மாமா, எல்லா பக்கமும் வேண்டியவங்க தான் இருக்காங்க. சின்ன பிள்ளைல அமைதியா இருப்பா, இப்ப நல்லா பேச கத்துக்கிட்ட போ. ஏன் மாமா, நான் பேசாம இருந்தா நீங்களும் என் தலையில மிளகா அரைச்சிட மாட்டீங்க? இது என்ன புதுசா இருக்கு? நாங்க ஏமா உன் தலையில மிளகா அரைக்க போறோம்? வாய் இருக்குன்னா எல்லாரும் பேசதான் செய்வாங்க. வீணா வாயை கொடுத்து வம்பள மாட்டிக்கிட்டேன் போலயே. ஐயா சக்தி, நல்ல ஒரு பாட்டை போட்டு விடுப்பா. போடுறேன்ப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின்பி கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.